ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்களே எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். நாம தான் வந்து இதை காம்ப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு 10 விஷயம் பார்த்தாலே போதும், ஒரு பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்களே வந்து செலக்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆப்பிள் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து எவ்வளோ விலைன்னு கேட்போம். ஒருத்தர் வந்து ரூ. 200 சொல்லுவார், ஒருத்தர் வந்து ரூ. 150 சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து உடனே வந்து ரூ. 150 ஓகே, இதுவும் ஆப்பிள் அதுவும் ஆப்பிள்னு சொல்லி நம்ம வாங்கிட மாட்டோம். ஆப்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எது நல்லாயிருக்கோ அதை நம்ம வாங்குவோம். அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயும் வந்து ப்ரீமியத்தை வச்சு மட்டும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து செலக்ட் பண்ணாதீங்க. அதோடைய ஃபியூச்சர்ஸ்லாம் பாருங்கள். இப்போ நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு 10 விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ரூம் ரெண்ட் லிமிட். அதாவது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து உங்களுடைய பாலிசியில் வந்து நாள் ஒன்றுக்கு ரூ. 5000 தான் ரூம் ரெண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து ரூ. 6000 ரூமில் தங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர அந்த ரூ. 1000 மட்டும் நீங்கள் கட்ட போகிறது கிடையாது. ப்ரொபோஷனல் டிடக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா உள்ள ரூமில் வந்து டாக்டர் ஃபீஸு, மருந்து மாத்திரைலாம் எவ்வளோ வருதோ அந்த எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டு நீங்கள் தான் கட்டுவீங்க. ஸோ அதுவே வந்து உங்களுடைய பில்லை வந்து 10% 20% வரைக்கும் நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் ரூம் ரெண்ட்டு வந்து அமௌண்ட் வைஸ் லிமிட் இல்லாமல் பாலிசி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூமு இல்லைனா எனி ரூம் அந்த மாதிரி பாலிசி வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஐசியூ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லிமிட் இல்லாமல் பாலிசி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஐசியூடைய சார்ஜஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் எவ்வளோ போடுவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு வந்து லிமிட்டே இல்லாமல் பாலிசி எடுத்துக்கோங்க. அடுத்து 3வது விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன். இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆப்ரேஷன் முன்னாடி கொஞ்ச நாள் மருந்து மாத்திரை சாப்பிடுவோம். அதே மாதிரி நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், நிறையா டெஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டலேஷன் சொல்லுவாங்க. அது வந்து உங்களுடைய பாலிசியில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 மாதம் கவர் ஆகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன். ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட நம்ம முடிய போகிறது கிடையாது நம்மளுடைய மெடிக்கல் பில்லு. அதுக்கப்புறம் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், ஃபாலோ அப் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அடிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதுவும் வந்து ஒரு அட்லீஸ்ட்டு வந்து ஒரு 6 மாதம் கவர் ஆகுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா நியூ பார்ன் பேபி கவர் இருக்க மாதிரி பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பாலிசியில் பொறுத்த வரைக்கும் பிறவி குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கவரேஜ் எப்போவுமே கிடைக்காது. ஆனால் நீங்கள் வந்து மேரேஜ் ஆன உடனேயும் உங்களுடைய பாலிசியில் வந்து நியூ பார்ன் கவர் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது பிறவிலேயே ஒரு குறைபாடு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து கவரேஜ் ஆகும். அதுக்காக தான் வந்து நியூ பார்ன் கவர் இருக்க மாதிரி பாலிசியை வந்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து லிமிட் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். சில பேர் வந்து இப்போது இங்கிலீஷ் மருந்து ஒத்து வரல அப்படின்னா நீங்கள் ஆயுர்வேதம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து லிமிட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதுக்கு வந்து லிமிட்டேஷன் இல்லாமல் உங்களுடைய காப்பீடு தொகை வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பிளானை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து லிமிட் எதுவுமே இருக்கக்கூடாது. மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதாவது ரோபோட்டிக் சர்ஜரி, அதே மாதிரி கீமோதெரப்பிலாம் சொல்லுவாங்க. கேன்சருக்கு வந்து கீமோதெரப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து லிமிட் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா பாலிசியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லிமிட் வரனால 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து லிமிட் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டே கேர்னு சொல்லுவாங்க. சில மணி நேர சிகிச்சை. இப்போ கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து 1 ஹவர் 2 ஹவர்லேயே முடிஞ்சிடும். அந்த மாதிரி டே கேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா டே கேரும் கவர் ஆகிற மாதிரி பிளானை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டே கேர் தான் 300 சிகிச்சை தான், இல்லை 600 சிகிச்சை தான், அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து வகையான டே கேரும் கவர் ஆகிற மாதிரி பிளானை வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பேபிள்னு சொல்லுவாங்க, இல்லைனா கன்சியூமபிள் ஐட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆப்ரேஷன்னா டாக்டர் வந்து க்ளவுஸு, மாஸ்க்கு, சானிடைசர் இதெல்லாம் வந்து எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணுவார். அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவர் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் அதோடைய பில் அமௌண்ட்லாம் நம்ம தலையில் தான் விழுவ போகுது. அதனால் வந்து அது வந்து உங்களுடைய பாலிசியில் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். இல்லைனா ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து 20% அமௌண்ட் வரைக்கும் வந்துடும். அதை வந்து நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம், நிறையா கிளைம் எக்ஸ்பிரேஷன்லையும் பார்த்துருக்கோம். அதனால் வந்து நான் பேயபிள் ஐட்டம்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்க வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து நோ கிளைம் போனஸ். இந்த வருஷம் பாலிசி எடுத்துருக்கீங்க, எதுவுமே கிளைம் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து கிளைம் அமௌண்ட்டை வந்து எந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க, அதுதான் வந்து நோ கிளைம் போனஸு. அது வந்து ஒரு 50% இருந்தால் நல்லாயிருக்கும்.
ஓகே, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி அவங்களுடைய கிளைம் ரேஷியோலாம் பாருங்கள். இந்த கிளைம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஐஆர்டிஏ வெப்சைட்டில் இருக்குது. நாமளும் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்டாவை வந்து வீடியோவாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். அதே மாதிரி எத்தனை வருஷமாக அந்த கம்பெனி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாலிசி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு மருத்துவ காப்பீடு தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு எடுத்து தரேன். நன்றி, வணக்கம்.